இப்போ நம்ம பார்க்குற இடம் மொத்தம் 84 சென்ட்டு. ஒரு கேரளா டைப்பான ஒரு வீடு. அது இல்லாமல் தனியாக செக்யூரிட்டிக்கு தனியாக வீடு, ஒரு பெரிய கிணறு, ஒரு 30-40க்கும் மேற்பட்ட தென்னை மரம், ஒரு 15க்கும் மேற்பட்ட மாமரம், அப்புறம் கோழிகள், இந்த மாடு, அந்த மாதிரி வெட்டினரி சம்மந்தப்பட்ட வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறதுக்காக ஷெட்டு, இது எல்லா வசதியும் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 99 காஃபி ஷாப்லேருந்து NH45 99 காஃபி ஷாப் அச்சரப்பாக்கம் தாண்டி NH45 99 காஃபி ஷாப்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த ஃபார்ம் ஹவுஸை ரீச் பண்ணிடலாம். மொத்தம் 84 சென்ட்டு, ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. எல்லாம் கேரளா டைப்பில் கட்டியிருக்காங்க வீடு. நல்லா பெருசாக பேஸ் போட்டு நல்லா பக்காவாக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி பக்காவாக டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. சந்தன மரம் 2-3 இருக்குது. தென்னை மரம் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரம் இருக்குது. தேக்கு மரம் இருக்குது. நல்லா பெரிய பெரிய தேக்கு மரம். அதுதான் அந்த வீடு. அந்த கேரளா டைப்போட சூப்பராக இருக்கும் வீடு. உள்ள பார்க்கலாங்களா? கொய்யா மரம் இருக்குது, சப்போட்டா மரம் இருக்குது, நெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் மரம் இருக்குது, 2 மரம் இருக்குது. அதெல்லாம் மூட்டை கணக்கில் காய்க்குங்க பெருநெல்லிக்காய். மாமரம் எவ்வளோ மாங்காலாம் கிடைக்கும். அதுவே நம்ம வருஷத்துக்கு நாங்கள் 20,000-25,000 சும்மாலாம் குத்தைக்கு கொடுப்போம். இது ஃப்ரண்ட்டு ஹாலு. இது ஆக்சுவலாக நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. ஒரு மேசிவான பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோட. நானே கூப்பிட்ட கார் பண்ணுறத வர ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் ஏரியா. ஒரு ரெடிமேடாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஒரு ரெடிமேடான ஃபார்ம் ஹவுஸ் இது. யார் பார்த்தாலும் இது ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்காதவங்களே கிடையாது. எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. அந்தளவு ஒரு பர்ஃபெக்டான ஃபார்ம் ஹவுஸ்.